என்ன ரோஜா தேஜா கீர்த்தி எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கல்ல? சரி சொல்லுங்க, யார் மாப் போட போகிறது, யார் தெருவெல்லாம் பெருக்க போகிறது? சீக்கிரம் சொல்லுங்க, பொழுது போய்கிட்டே இருக்குதுல்ல, அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும். அம்மா நான் மாப் போடுறேம்மா. அம்மா நான் வந்து அத்தை நானும் மாப் போடுறேன், எனக்கு கொடுங்க. சரி, அப்பனா தேஜா கீர்த்தி நீங்கள் 2 பேரும் மாப் போடுங்க. இந்த தண்ணியில தான் நல்லா முக்கி போய் மாப் போடணும் போல. கீர்த்தி எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை ரொம்ப கஷ்டம் போல. நான் வேணா ரோஜா கிட்ட குத்து நான் வேலையை மாத்திக்க போறேன். தேஜா இந்த வேலை தான் ஈஸி, பெருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ண அழுக்கு தானே. சே, நானும் மாப்பே போட்டுக்கலாம். நான் மாப்பு சொல்றதுக்குள்ள இந்த கீர்த்தி சொல்லிட்டா. இப்போ நம்ம பெருக்கிறோமா, எவ்வளோ இடம் இருக்குது. ஐயோ, பெருக்கி பெருக்கி என் முதுகெல்லாம் வலிக்குதே. சரி, இவ்வளோண்டு பெருக்கிட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நீ கண்மணி, என்ன வீட்டில் இவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்க? எல்லாம் உன் குப்பை தான் இருக்கு. இது என்ன பார்த்தா கசக்கி போட்ட பேப்பர் மாதிரி இருக்குது. அம்மா நான் ஸ்கூல்ல செஞ்ச கிராஃப்ட். சரி, இது என்ன கிழிஞ்சி போன பேக்லாம் வச்சிருக்க தூக்கி போடாம? மா அது 5th என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தது. சரி, அதை கூட விட்டுரு. இது என்ன சாப்பிட்டு போட்ட பாப்கார்ன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன், இதை வச்சு நீ என்ன பண்ண போற? அம்மா அது ஃபர்ஸ்ட் நம்ம மூவிக்கு போகும்போது சாப்பிட்டதுமா. எதுக்குமா இதெல்லாம் தூக்கி போட போறீங்க? வெயிங்கம்மா, இதெல்லாம் ஒரு மெமரிஸ்மா. கண்மணி அம்மா விட்டுருங்க, அதான் இவ்வளோ சொல்கிறாள் மெமரிஸ்னு. போனால் திரும்பி வருமா, வச்சிடுங்க. சரி, என்னம்மா பண்ணிக்கிட்டு போ. இது எல்லாத்தையுமே நீ தான் எடுத்து வைக்கிற. சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம். தேவி அக்கா, நான் முடிவு பண்ணிட்டேன். உங்கள் வீடு திண்ணைக்கு பிளாக் கலர் தான் கரெக்டாக இருக்கும். பிளாக் கலர்ல டிசைன் போடுவோம். பவித்ரா, ஒரு நிமிஷம் இரு சரியா? நான் இதை எல்லாத்தையுமே பெருக்கிடுறேன். அப்புறம் நீ போடும்போது தூசி எல்லாம் மேலே வந்து விழுந்துட போகுது. டேய் ராஜு, மேலே என்னடா கூரை மேலே சுத்தம் பண்ணிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா இங்க பாருங்களேன், நம்ம கூரை மேல நின்று பார்த்தா கூட சூரியன் மறைத்தெல்லாம் நல்லா தெரியுதுமா. ஏய், அங்க உன்னை நான் என்ன வேலைக்கு அனுப்புறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதோமா அதோ சுத்தம் பண்ணி முடிக்க போறேம்மா, இருங்க. இதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுடுறேன், சரிங்களா? ஆமா, சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். ராஜு, என்னடா பண்ணியிருக்க? நான் தான் இந்த இடத்துல சுத்தம் பண்ணி முடிச்சிருந்தேன்ல. குப்பையெல்லாம் அந்த பக்கம் தள்ளாம இந்த பக்கம் திரும்பவும் தள்ளி விட்டுருக்க. ரோஜா, இது கொஞ்சம் சேர்த்து வாரி எடுத்து போய் கொட்டிடுறியா? சரிங்க ஆண்டி, நானே கொட்டிடுறேன். பரவாயில்லையே, ரோஜா கொடுத்த வேலையை அழகாக முடிச்சிருக்காளே. நீங்கள் மட்டும் என்ன சில மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக சுத்தம் பண்ணி முடிங்க. நானும் இந்த வாசுபடி எல்லாமே க்ளீன் பண்ணணும். தேய்ச்சி கழுவ வேண்டியதான். எவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. தேவி அக்கா, கொஞ்சம் டிசைன் அப்படி இப்படி இருந்தால் கூட கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? நான் அப்பவே சொன்ன பூஜாவை கூப்பிட்டுக்கோங்கன்ட்டு நீங்கள் தான் கேட்கவே இல்லை. பவித்ரா அக்கா, இங்க கொடுங்க, நான் போடுறேன். இல்லை பவித்ரா, அவன்கிட்ட கொடுக்காத. அவன்கிட்ட கொடுத்தாலே எல்லாத்தையும் போட்டு மொழிவி விட்டுருவான், கொடுக்காத. டோரா, இங்க என்ன நடக்குது? எதுக்கு இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருமே இப்படி ஹவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஐ டோன்ட் நோ மம்மி, பட் இங்க பாருங்களேன், இவங்களோட இந்த சின்ன பழைய வீட்டுங்களே எப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளோட பெரிய வீட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் நம்ம? மம்மி, இப்போ எதுக்கு என் கையில் நீங்க மாப் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டோரா, இப்போ இது எல்லாத்தையுமே நீ தான் க்ளீன் பண்ண போற. வாட் மம்மி, இப்படி ஐடியா கொடுத்த எனக்கு நீங்க இப்படி எல்லாம் வேலை கொடுக்கலாமா? மம்மி, இதுக்காக நம்ம ஒரு மெய்டு வச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இதெல்லாம் நாம பண்ணிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க? நோ டோரா, மெய்டுங்களாம் வச்சா அவ்வளோ க்ளீனாக பண்ண மாட்டாங்க. ஓ காட், என்ன இது? இந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச் எல்லாமே இந்த இடத்துல வந்து விழுந்துடுது. ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிட்ட சொல்லி இதெல்லாம் கட் பண்ண சொல்லணும். ஆட்டோ தோரா வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல, ஆட்டோல வந்திருக்காங்க. என்ன இது? என்ன வெஹிக்கல் இது? 3 வீல்ஸ் வேற வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் இது இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியுமா? எங்க வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுங்க. ஜோரா, நான் தான் உங்க சித்தி வந்திருக்கிறேன். ஜோரா, என்ன இது? நீங்க சொல்லாம கொள்ளாம லண்டன்ல இருந்து இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜ்ல ஒரு கால் டாக்ஸி கூட கிடையவே கிடையாது. இந்த டக்கு டக்கு வண்டியில் தான் நானே வந்தேன். சாரி சித்தி, எனக்கு இந்த வில்லேஜ்ல இந்த வெஹிக்கல் பத்தி எனக்கு தெரியாது. ஓகே சித்தி, நீங்க எடுத்துட்டு வந்திருக்க இந்த கேஸ்ல அவ்வளவு பெருசா இருக்குது. அப்படி என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஜோரா, உனக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த இதை ஓபன் பண்ணி சாப்பிடு. அம்மா சித்தி, இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பராவா இல்ல. பட் ஏதோ ஓகே. அட ரெயின்போ, பரவாயில்லையே, நீயும் வந்துட்டியா? இட்ஸ் ஓகே ரெயின்போ, வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நானும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டான டைமுக்கு தான் நீயும் வந்திருக்கிற. ரெஃபி, எதுக்கு இப்போ நம்ம இந்த ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன். ரெயின்போ, இன்னும் நீ 2 மினிட்ஸில் நீ வீட்டுக்குள்ளே வரலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டோரா, உன்னுடைய மாமுக்கு அப்படி என்ன ஆச்சு? இப்படி தான் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா? அம்மா அங்க பாருங்களேன், டோரா வீட்டுக்கு யாரோ ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்க முடிய பாத்தீங்களா? எப்படி ரெயின்போ மாதிரி இருக்குது.
டோரா உங்க வீட்டுக்கு நான் ரொம்ப ஆசையா வந்தேன். பட் இப்படி வந்த உடனே ஸ்டெஃபி இப்படி பண்ணுவான்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்படி வேலையிலேன்னு கொடுக்குறாளே. ஓ காட், என்ன இது? இந்த ப்ரூம் ஸ்டிக்ல என்னுடைய ஹேர்லாம் இப்படி மாட்டிக்குது. இதாலே என்னுடைய மெயின்டைன் பண்ணி வச்சு இந்த ஹேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் போல. டோரா நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, கொஞ்சம் சித்தி கிட்ட இருந்து வாங்கி பெருக்கலாம் இல்லையா? அப்படி சேலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிற. சித்தி, நான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஓ, இந்த வில்லேஜ் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் அவங்களுடைய வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால தான் இந்த ஸ்டெஃபியும் மென்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெயின்போ, அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அம்மா பாருங்க, நானும் போட்டு முடிச்சிட்டேன். பரவாயில்லையே ராஜு, என்னோட நல்லா தான் போட்டிருக்க நீயும். சரி, அப்புறம் நம்மளும் நம்மளுடைய வண்டியை க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். ஆயுத பூஜை அப்பவே வண்டியை க்ளீன் பண்ணலை. இப்போதான் சான்ஸ் கிடச்சிருக்குது. இப்பயே நல்லா சுத்தம் பண்ணிட வேண்டியதான், தேய்ச்சி. மேம் இங்கே வந்து பாருங்க, நானும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. ஓகே டோரா, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ராபர்ட் எனக்கு அப்பவே சொன்னாரு, இந்த மாதிரி பொங்கல் டைம்லையா ஹவுஸுங்களுங்க பெயிண்ட் அடிப்பாங்கன்ட்டு. சரி, நம்மளும் நம்மளுடைய ஹவுஸ்க்கு பெயிண்ட் அடிப்போம். பாரு, இந்த ப்ளூ கலர்லாம் எப்படி ஃபேட் ஆகிருக்குன்ட்டு. இப்போதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்க நியூ ஹவுஸ் மாதிரியே இருக்குல்ல. ஓகே டோரா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒர்க்கு செஞ்சு நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த பெயிண்ட் பண்ண இடத்துல யாரும் கை வைக்காம பார்த்துக்கோ. நானும் சுத்தமாக வண்டியை க்ளீன் பண்ணிட்டேன். அம்மா பாருங்கம்மா, நாங்கள் 2 பேரும் மாப் போட்டு சூப்பராக சுத்தம் பண்ணிட்டோம்மா. அக்கா, நான் கூட வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்க்கா. மளிகை சாமான் டப்பா எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். நீ அதுக்கப்புறம் மளிகை சாமான் எல்லாம் கொட்டி வச்சுக்கோ, சரியா? சரி, அப்போனா எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போவே போய் தூங்கினாதான், அப்போதான் வெடி காலையில் எழுந்துக்கிறதுக்கு. பசங்களா எல்லாரும் இப்போவே போய் தூங்குங்க. ஜோரா, எதுக்கு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க சொல்கிறாங்க? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியலையே. அம்மா சித்தி, காலையில் என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும் இல்லையா? வாங்க போய் தூங்கலாம். என்ன இது, ஊரே போகி கொளுத்துது. ஆனா இந்த தெருவில் இருக்கவங்க இன்னும் யாருமே எழுந்துட்டே வரல. ரோஜா, ரோஜா, வெளியே வா ரோஜா. டேய் ராஜு, கொஞ்சம் இருடா. எதுக்குடா கத்துற? உள்ள கவின் தூங்கிட்டு இருக்கான். அவனை தூங்க வச்சுட்டு தான் நாங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கே. இங்க பாருங்க, எங்க வீட்டுல இருந்து பழைய தொடப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டு கொளுத்தலாம், சரிங்களா? ஆமா, எங்க பாருங்க, எங்க வீட்டுல இருந்து பழைய கர்டைனு, அப்புறம் நிறைய மேட்ச் பாக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, எங்க வீட்ல இருந்து பழைய பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டு கொளுத்தலாம். சரி பசங்களா, எல்லா குப்பையும் எடுத்து இந்த ஓரமாக வச்சுட்டு எல்லாரும் ரவுண்டாக உட்காருங்க, சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து கொளுத்தலாம். அம்மா, தீயே வரவே இல்லைம்மா. எனக்கு கொஞ்சம் கூட சூடாவே இல்லை. ரொம்ப குளிருதும்மா. சீக்கிரமா நெருப்பு கொஞ்சம் போடுங்க. சரி இருங்க, பொறுமையாக கொளுத்தலாம். ஃபஸ்ட்டு இந்த தொடப்பை எல்லாம் போடுறேன், சரிங்களா? எல்லாம் சீக்கிரமாக பற்றிக்கும். ராஜு, என்னடா ஃபேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? நீ போடலைன்னா யாருக்குன்னா கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி கொளுத்துற? ஆண்டி, இல்லைங்க ஆண்டி, அது நல்லா கிழிஞ்சு போயிட்டு இருக்குங்க ஆண்டி. யாராலையும் அது போடக்கூட முடியாது, அதனால தான் கொளுத்துறேன். ஆஹா, இப்பதான் நல்லா இருக்குதே. ஏய் ராஜு, நீ எடுத்துட்டு வந்திருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல இருந்து பாரு எவ்வளவு புகை வருதுன்ட்டு. அங்க பாருங்க, இப்ப அதுதான் நல்லா எரியுதே. பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் தான் சூப்பரா எரியுது. இப்ப இந்த கேலண்டர் பேப்பர் எல்லாம் போடலாம். ரொம்ப சூடா இருக்குதே. அக்கா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துருங்கக்கா. ரொம்ப சூடா இருக்குதுக்கா. மித்ரா, இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கலாம் இல்லையா? இந்த பக்கம் ரொம்ப சூடு கரெக்டா இருக்கு, தெரியுமா? எதமா இருக்குது. போகினாலே இந்த மாதிரி காலைங்காலத்துல எழுந்து வந்து கொளுத்துறது தான் ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல, ஜாலியா இருக்குது. அடே, என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாரும்? கேம்ப் ஃபயர் மாதிரி இப்படி பற்ற வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இதை தான் அவங்க ஃபெஸ்டிவல்ட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்களா? ஸ்டெஃபி, இங்க வந்து பாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? டோரா, வந்து எங்க கூட கலந்துக்க டோரா, வா. ரெயின்போ, அப்பவே ராபர்ட் சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி பழைய திங்ஸுங்கெல்லாம் எடுத்துட்டு போய் கொளுத்துவாங்கன்ட்டு. வா, நம்மளும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொளுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாசமாகிடும். அதனால நம்ம அவங்க கூடவே போய் கொளுத்திக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல பிளேஸ் கிடைக்குமா? மம்மி, இந்த இடத்துல பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? இங்க கொடுங்க, அந்த கேலண்டர் பேப்பர் எல்லாத்தையும் நானே கிழிச்சு போடுறேன். என்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு ஷீட்டா போடு, சரியா? ஃபுல்லா எடுத்து போட்டுறாது, அப்புறம் நிறைய நெருப்பு வந்துடும். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டா போட்டு இருந்தா எப்படி கொளுத்தம் வந்து? இந்த மாதிரி நிறைய ஷீட் எல்லாம் போட்டு கொளுத்தணும், அப்பதான் நல்ல நெருப்பு வரும். சூப்பரா இருக்கு.
மம்மி அந்த மாஸ்க் கொடுங்க மம்மி, நானும் போடுறேன் அதை. வாவ், சூப்பரா எரியுது இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டெஃபி, அந்த பில்லோ எல்லாம் நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் எதுக்கு கொளுத்துற? பாரு, இந்த ஹேட்டு கூட நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பழசா இருந்தா கூட வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது, நாங்க ஒரேடியா தூக்கி போட்டுருவோம். டோரா, எதுக்கு அவ்வளோ பேப்பர் போடுற? எவ்வளோ நெருப்பு வருது பாரு, தூரம் வந்துரு, உன் மேலே பத்திக்க போகுது. ஓ மம்மி, பாருங்க மம்மி, என் ட்ரெஸ்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. சித்தி சித்தி, எப்படியாவது காப்பாத்துங்க என்ன. பாருங்க எப்படியாவது அணைங்க இதை. என்கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளி போ, என்னுடைய ஹேர்லாம் ரொம்ப நாசமாயிட்டு போகுது. ஹெல்ப் மீ மம்மி, பாருங்க. ஓ நோ, எப்படியோ இந்த தீயல நான் அணைச்சிட்டேன், பாத்தீங்களா? மம்மி, நம்ம இந்த இடத்துக்கு வந்தே இருக்க கூடாது. மம்மி வந்துருங்க, இது ஒரு டேஞ்சரான பிளேஸ் மம்மி. டோரா, சரியா தான் சொன்னேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கொளுத்திருக்கலாம் போல. பாத்தீங்களாமா அவங்கள என்ன பேசிட்டு போறாங்கன்ட்டு? அவங்க தான் நிறைய பேப்பர் போட்டாங்க, அதனால தான் அந்த பொண்ணு ட்ரெஸ் பத்திக்கிச்சு. இப்ப பாருங்க, எல்லா பழையும் எடுத்து நம்ம மேல போட்டு போறாங்க. சரி, இந்த நெருப்பெல்லாம் கொஞ்சம் அணையிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வாரி கொட்டிடலாம், சரிங்களா? மம்மி, இங்க பாத்தீங்களா? இந்த பாட்ஸ் எல்லாமே இப்படிதான் அவங்க மேக் பண்ணுவாங்க போல. ஆமா ஏஞ்சல், இங்க பாத்தியா எவ்வளவு அழகழகான கிச்சன் செட் எல்லாம் இருக்குது. அங்கிள், இங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து தாங்க. மன்னிச்சிடுங்கம்மா. சரி, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். இங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. அண்ணா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பானை எடுத்து தாங்கண்ணா, நாளைக்கு பொங்கல் வேற, கொஞ்சம் சீக்கிரமே எடுத்து கொடுங்க. இந்த பெரிய சைஸ் எல்லாம் வேணாம்ண்ணா, கொஞ்சம் சின்ன சைஸா பார்த்து எடுத்து கொடுங்க. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கடை இருக்குது பாரு, எல்லா கடையிலுமே பானை இல்லைன்றாங்க, இந்த இடத்துல இருக்குது, இங்கே வாங்கிக்கலாம், சரியா? அட பூஜா, பவித்ராக்கா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அட ஏஞ்சல் அம்மா, ஏஞ்சல், உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அண்ணா, இங்க வந்து பாருங்கண்ணா, எங்களுக்கு மொத்தம் 4 பானை வேணும்ண்ணா. ஒரு பானை ரேட் என்னன்னு சொல்லுங்க. சரி, இந்த பானை எடுத்துக்கலாமா பவித்ரா? இது நல்லா இருக்குல்ல, பெருசா இருக்கு. அண்ணா, நாங்க இந்த 4 பானை எடுத்துக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த பானை கொஞ்சம் கருப்பா இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நெருப்பட சுடும் போது கொஞ்சம் கரியாயிட்டு இருக்கு, எதுவும் இல்ல. மொத்தம் 4 பானை எடுத்துருக்கீங்கல்ல, ஒரு பானை ரேட்டு 50 ரூபாய்மா, அப்பனா மொத்தம் 200 ரூபாய் கொடுங்க. என்னங்கண்ணா 200 ரூபான்னு சொல்றீங்க? சரி, இந்தாங்கண்ணா, வச்சுக்கோங்க. பவித்ரா, பார்த்து, 4 பானை இருக்குது, இங்கே போட்டு பொங்கல் வச்சிட போறேன். பெரியம்மா, வாங்க நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். இறுதியா செல்லும், இப்பதானே பவித்ராக்காவும் பூஜாக்காவும் கடைக்கு போயிருக்காங்க பானை வாங்கிட்டு வர, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வந்த உடனே போலாம். எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இப்பயே எடுக்கணும், வாங்க போலாம். தியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அதான் அக்கா அங்க போயிருக்காங்கல்ல, வந்துட்டு உடனே போலாம். அண்ணி, அக்கா, நாங்க வந்துட்டோம். அப்பலாம் நம்ம எல்லாரும் இந்த 4 பானையில பொங்கல் வைக்க போறோமா? சூப்பர் ஜாலியா இருக்க போகுது. சரி பூஜா, பவித்ரா, வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம். தியா வேற அடம் பிடிச்சிட்டே இருக்கா. யாரும் எங்கேயும் போக தேவையில்ல, பாருங்க, நாங்களே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாரும் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க, பிரிச்சு பார்த்து சொல்லுங்க. இதுக்கு வேற தண்ணியே போயிட்டு இருக்குமான்ட்டு நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, டே ராஜு, உனக்கு பாடுறா, ஷர்வானி மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இங்க பாருங்க, இது ரோஜாக்கு. அப்புறம் இது வந்து நம்ம கீர்த்திக்கு. அப்புறம் இதை பாருங்க, தேஜா, உனக்கு ஆரஞ்சு கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் கண்மணி, உன் சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டான சைஸில் தான் எடுத்து வந்தேன்னு நினைக்கிறேன், இந்த வச்சுக்கோ. அப்புறம் நம்ம தியா பாப்பாக்கு இந்த சின்ன சைஸ் ஃப்ராக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் அக்கா, அண்ணி, உங்க எல்லாருக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா கூட நம்ம பரவாயில்ல, இன்னைக்கே போய் மாத்திட்டு வந்துடலாம். பிடிச்சிருக்கான்ட்டு பாருங்க எல்லாரும். இங்க பாருங்கல்ல, இது மிரர் ஒர்க் வச்சிருக்குல்ல, நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. பரவாயில்ல பவித்ரா, எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கியே, எதுவும் மாத்த வேணாம், இதே கரெக்டா இருக்கு. ஆமா, எப்படியோ துணி கடைக்கு போற வேலை மிச்சம். எனக்கு எப்ப காலையில வரூட்டி இருக்குது, எப்ப நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பண்ண இருக்குது, எனக்கு ஜாலி. கரும்புமா, கரும்பு வாங்கிக்கிறீங்களா? கரும்புமா, கரும்பு வாங்கிக்கிறீங்களாமா? அம்மா, எங்களுக்கும் கரும்பு வேணுமா, கரும்பு வாங்கிட்டாங்க. சரி, கரும்பு வேணுமா இப்ப? சரி, மொத்தம் ஒரு 5 கரும்பு கொடுத்துருமா. எல்லா கரும்புமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா. இப்பதான் நான் வயல்ல போய் வெட்டி எடுத்துட்டு வர, எல்லாமே பன்னீர் கரும்புங்க, வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். 5 கரும்பு மொத்தம் 100 ரூபாய் ஆச்சுமா. 100 ரூபானா அப்பனா ஒரு கரும்பு 20 ரூபாய் தானே. சரி இருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, காசு எடுத்துக்கோங்க. கரும்புமா, கரும்பு வாங்கிக்கிறீங்களா? கரும்பு. எல்லாரும் இருங்க, நானே உங்களுக்கு உடச்சி தரேன், சரிங்களா? சரி இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கோங்க. ஆஹா, கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்குது ஆண்டி. ஆண்டி, எனக்கு இதுக்கு மேல இருக்கிறது சீவி தாங்க, எனக்கு சாப்பிட தெரியல ஆண்டி, சீவி தாங்க. என்னதியா, கரும்பு கூட உனக்கு சாப்பிட தெரியாதா? இப்படி சாப்பிடணும். தூ தூ. மம்மி, இங்க பாருங்க, ஒரு ஆண்டி
ஆண்டி அங்க ஒரு செடியை வித்துட்டு வந்தாங்க. அதை போய் வாங்கி இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஸ்டஃபி, இந்த வில்லேஜே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க? சீக்கிரமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்.